This video sponsored by Gen Reviews. Online Gen Reviews. Online is one of the review portal site. இந்த வெப்சைட்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அந்த வெப்சைட்டில் போய் சர்ச் பண்ணி பார்த்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் என்னென்ன ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு குட்டி கதை வந்து பார்க்கலாம். முன்னொரு காலத்துல வந்து ஒரு மனுஷர் வந்து இருந்திருக்காரு. அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அவரோட வேலையே என்ன அப்படின்னா, பூதங்கள்லாம் பிடிச்சிட்டு சந்தையில போய் விக்கிறது அவரோட வேலையாவே இருந்திருக்கு. இதே வேலைய தான் டெய்லியே பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, அவருக்கு வந்து ஒரு நல்ல பூதம் கிடைச்சிருச்சு. அதாவது என்ன சொன்னாலும் அந்த பூதம் வந்து கேட்கும். என்ன வேலை சொன்னாலும் அந்த பூதம் வந்து செய்யும். அந்த மாரி பூதம் கிடைச்ச உடனே அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா ஆயிருச்சு. சந்தோஷம் ஆன உடனே என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பூதத்த எடுத்துட்டு சிட்டிக்கு வந்து போறாரு. போய் சந்தையில போய் உட்கார்ந்துருக்காரு. உட்கார்ந்து வித்துக்கிட்டு இருக்காரு. அப்ப வந்து ஒரு பிசினஸ் மேன் வந்து வராரு. அவரு வரும்போது அப்ப அவரு வந்து கேட்குறாரு, "என்னப்பா என்ன வித்துக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்றாரு, "நான் வந்து பூதம் வித்துக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. "பூதமா? என்னப்பா சொல்ற? ஒண்ணும் எனக்கு புரியலையே" அப்படின்னு சொல்லி அவரு கேட்குறாரு. கேட்டதுக்கு அவர் சொல்றாரு, "இது வந்து மத்த பூதம் மாரி கிடையாது சார். இது வந்து நீங்க என்ன வேலை சொன்னாலும் உங்களுக்கு வந்து வேலை செஞ்சு குடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாரி நல்ல பூதம்" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சொன்ன உடனே அந்த பிசினஸ் மேனுக்கு வந்து அவருக்கு வந்து வேலையாள் வந்து தேவைப்படுவாங்கல்ல. சரி அம்மா அதுக்கு இது கூட யூஸ் ஆயிக்கிறமே அப்படின்னு நினைச்சுட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் வந்து வாங்குறதுக்கு வந்து முன் வராரு. உடனே இவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிருச்சு வாங்குறதுக்கு வந்த உடனே. உடனே "எவ்வளோப்பா ரேட்டு இந்த பூதம்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்றாரு, "இந்த மாரி வெறும் 500 பொற்காசுகள் மட்டும் குடுத்தா போதும். ஆனா அந்த பூதம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பூதம். நீங்க என்ன வேலை சொன்னாலும் செஞ்சுகிட்டே இருக்கும்." அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அந்த பூதத்துக்காரரு. அதுக்கு அந்த பிசினஸ் மேன் வந்து கேட்பாரு, "என்னப்பா ரொம்ப நல்ல பூதம்ன்னு சொல்ற. ஆனா நீ என்ன பண்ற? காசு வந்து கம்மியா சொல்றியேப்பா" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டதுக்கு அவன் வந்து சொல்லிருவான், "ஆமா சார். இது வந்து நல்ல பூதம் தான். ஆனா இதுல வந்து ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து இருக்கு. அது என்ன அப்படின்னா, நீங்க வந்து என்ன வேலை சொன்னாலும் அது செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு காலகட்டத்தில வந்து நீங்க வந்து வேலை இல்ல அப்படின்னா, உங்களையே அந்த ஓனரையே கூட கொல்ற அளவுக்கு அது வந்து போயிரும் அந்த பூதம். அதுக்கு வந்து வேலை குடுத்துக்கிட்டே இருக்கணும்." அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சொன்னோனே இவருக்கு வந்து வேலையாளு தானே தேவைப்படுது. அப்ப நம்மட்ட தான் எக்கச்சக்கமான வேலை கிடக்குதே. நம்ம வந்து இந்த பூதத்த வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூதத்தையும் வாங்கிட்டு போறாரு. வாங்கிட்டு போனோனே அந்த பூதம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. எனக்கு வேலை கொடுங்க, எனக்கு வேலை கொடுங்க, எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. சொன்னோனே இவரு ஒவ்வொரு வேலையா சொல்றாரு. அதுவும் ஒவ்வொரு வேலை வேக வேகமா அந்த பூதம் வந்து நல்லா பண்ணி முடிச்சிருது. நல்லா எல்லாமே பண்றது. ஒரு நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இவரு வந்து முக்காவாசி வேலையெல்லாம் சொல்லிட்டாரு. வேலை வந்து முடிய போற சமயம் வந்து வருது. வரும்போது இவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பயமாயிருது. ஐய்யய்யோ! வேலை வேற முடிய போகுதே! நமக்கு வந்து வேலை சொல்லல அப்படின்னா, நம்மளையே கொன்றும்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரே! அப்புட்ன்னு பயம் வந்து அவருக்கு இந்த உடம்பு சரியில்லாமயே போயிருச்சு. அத நெனச்சு நெனச்சு, இப்டி உடம்பு சரியில்லாம போனோனே, அவரோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு நாள் வந்து அவங்க வீட்டுக்கு வராங்க. வரும்போது அவர் சொல்றாரு, "எதுக்கு உனக்கு உடம்பு சரியில்ல? என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நடந்த கதையெல்லாம் சொல்றாரு. சொன்ன உடனே, "நீ பயப்படாத. நம்ம பக்கத்து ஊர்ல வந்து ஒரு ஜென் துறவி வந்து ஒருத்தர் வந்து வராரு. அவர்கிட்ட போய் நீ வந்து இதுக்கு வந்து என்ன தீர்வுன்னு சொல்லி கேட்டேன்னா, அவர் வந்து சொல்லுவாரு." அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சொன்ன உடனே இவங்களும் போய் அந்த ஜென் துறவி போய் பார்ப்பாங்க. பார்த்து சொல்லுவாங்க. இந்த மாரி நடந்தது நடந்தது எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. சொன்ன உடனே எனக்கு கேட்கும்போது, "ஏன்பா இதுக்கெல்லாம் எதுக்குப்பா பயப்படுற? இதுக்கு நீ பயப்படவே தேவை கிடையாது. ஆ அந்த பூதத்துக்கு வந்து வேலை தானே குடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு காட்டுக்கு போய் ஒரு மூங்கில வந்து எடுத்துட்டு வர சொல்லு. ஒரு பெரிய மூங்கில் மரத்த அப்படின்னு சொல்லுவாரு. சொல்லிட்டு மூங்கில் மரத்த எடுத்துட்டு வந்துட்டு, அந்த பூதத்த வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மூங்கில வந்து ஏறணும், இறங்கணும். அப்படி ஏறி இறங்கும்போது, அந்த ஒவ்வொரு இதுலயும் இந்த கணு கணு மாரி ஒண்ணு இருக்கும் பார்த்தீங்களா? அந்த கணுவ வந்து எண்ணிக்கிட்டே ஏறணும். இறங்கும்போது எண்ணிக்கிட்டே இறங்கணும். அதே மாரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். உனக்கு எப்ப வேலையோ, அப்ப கூப்பிட்டு நீ வந்து வேல வந்து வாங்கிக்கோ. இப்படிலாம் நீ வந்து கவலைப்படவே தேவையில்லன்னு சொன்னோனே, இவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா ஆயிரும் பிசினஸ் மேனுக்கு. பரவாயில்ல நமக்கு வந்து ரொம்ப ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா, ஹேப்பியா வந்து வீட்டுக்கு போவாங்க. இப்ப இதுலேருந்து நமக்கு வந்து எப்படி ஒப்பிடுறாங்க அப்படின்னா, என்ன அப்படின்னா, இதே போல தான் நம்மளோட மூளையுமே என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு அந்த மூளைக்கு வந்து ஏதாவது ஒரு வேலை குடுத்து நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கும்போது நம்ம வந்து மூளைக்கு வந்து வேலை குடுக்காம இருந்துட்டோம் அப்படின்னா, நம்மளோட எண்ணங்கள் எல்லாமே நெகட்டிவாவே போய்க்கிட்டே இருக்கும். நான் பாசிட்டிவான எண்ணங்கள் வந்து யோசிக்கவே தோணாது. அது என்ன ஆகுமோ, ஏதாகுமோ நம்ம மூளை ரெஸ்ட்டா இருந்தாலே, இந்த மாரி தான் நமக்கு வந்து வரும். இது வந்து வராம இருக்கிறதுக்கு மூளைக்கு ரெஸ்ட் இல்லாம இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வேலை இருக்கிற நேரத்தில வேலைய செய்யுங்க. ஃப்ரீயா இருக்கிற நேரத்தில என்ன பண்ணலாம் அப்படின்னா, மூச்சு பயிற்சி வந்து பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்ல ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நல்லா ஆரோக்கியமாவும் இருக்கும். உங்க உடம்புமே நல்லா ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கதையின் மூலமா.
அதனால எப்பயுமே உங்களுக்கான வேலைய முடிச்சுட்டு மத்த டைம்ல என்ன பண்ணலாம் அப்டின்னா, நம்ம வந்து மூச்சு பயிற்சி பண்ணோம் அப்டின்னா, நம்ம உடம்புக்கும், நம்மோட மூளைக்கும் எல்லாமே மனசுக்குமே நல்லா சந்தோஷமாவும், ஹேப்பியாவும் இருக்கும். இதுதான் இந்த கதையின் மூலம் தெரிஞ்சுக்கிறது. அதனால நம்ம மனச வந்து எப்பயுமே ஒருநிலைப்படுத்தி, எப்பயுமே நல்லா வச்சுக்கிட்டோம்னா, நம்ம வாழ்க்கையில வந்து எப்பயுமே சந்தோஷமா இருக்கலாம். நம்மோட எண்ணங்களுமே நெகட்டிவா வராம இருக்கும். இந்த கதையின் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். உங்களுக்கு வந்து இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்டின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.